தமிழக அரசு வந்தவுடன் கொஞ்சம் வேகமா இந்த ஊழல் ஒழிப்புலாம் இதெல்லாம் செயல்பட்டாங்க. இப்ப கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சுன்னு சொன்னவுடன் அடுத்த நாளே கனிம வளம் கேரளாவுக்கோ கர்நாடகாவுக்கோ ஆந்திராவுக்கோ எடுத்து செல்லக்கூடாது 3 மாதம் தடை விதித்திருக்கின்றார்கள். அதை வரவேற்கின்றோம். இது 3 மாதம் நிரந்தர தடை கொடுங்க. அது மட்டுமல்ல, கடந்த ஆட்சி காலத்தில் அது யார் கடத்தினாங்களோ அவங்களுக்கு சிபிஐ விசாரணை பண்ணுங்க. சிபிஐ ஏன் விசாரணைனா அது இன்டர் ஸ்டேட் ப்ராப்ளம். தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இன்டர் ஸ்டேட் ப்ராப்ளம். சிபிஐ விசாரணை தான் அது உகந்ததாக இருக்கும். இப்ப பார்த்தா நேத்து கேரளா முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு. தயவு செய்து கேரளாவில் கட்டுமானங்கள்லாம் நின்று போயிடுச்சான். தயவு செய்து அந்த குவாரி அந்த கனிம வளத்தெல்லாம் தயவு செய்து மறுபடியும் அனுமதி கொடுங்க. கேரளாவில் அவங்க மலையையும் கனிமத்திலையும் கை வைக்க மாட்டாங்க. அவங்க ஆத்துலையும் மலையிலையும் கை வைக்க மாட்டாங்க. கர்நாடகாவிலையும் கை வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் பாதுகாப்பாங்க. ஆனா நம்ம இழிச்சவன், நம்ம அழிக்கலாம். எல்லாத்தையும் அழிச்சு ஒழிச்சு மலையை ஒழிச்சிடலாம், அழிச்சிடலாம், எல்லாத்தையும் நாசப்படுத்தி கேரளாவுக்கு ஏற்றுமதி பண்ணி கர்நாடகா ஏற்றுமதி பண்ணி அங்க கட்டுமானத்துக்கு அதெல்லாம் நிச்சயமா கூடாது. தடை பண்ணுங்க. அதனால இது ஒவ்வொன்றாக நாங்கள் நல்ல யோசனைகள் தமிழக அரசுக்கு நாங்கள் சொல்லி வருகின்றோம். தமிழக அரசும் அதை நல்ல வகையாக ஏற்றுக்கொள்கிறது. இதுதான் நல்ல ஒரு அரசியல். இதுக்கு முந்தைய காலத்தில் எவ்வளோ யோசனைகளை செஞ்சோம், சொன்னோம். ஆனா அவங்கெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ அமைதியா, எங்களுக்கு தெரியும், இப்படி எல்லாம் இருந்த நேரம் இப்போ நம்ம சொன்னா அவங்க ஏத்துக்கிறாங்க, ஏத்தி மாற்றங்களை கொண்டு வருகிறார்கள். உடனே நம்ம மீடியாவில் இதை வச்சுக்கிட்டு ஓஹோ கூட்டணி பேசிட்டாங்கடா, உடனே சேர்ந்துருவாங்கடா. எத்தனை 2, 1, 3 எது அமைச்சர்கள் இப்படி எல்லாம் இவங்களே பேசி அத்துணையும் வதந்திகள். தயவு செய்து யாரும் நம்பாதீங்க. நம்ம ஒரு ஆக்கப்பூர்வ கட்சியா இருக்கிறோம். நம்முடைய இலக்கு 2031 பல யோசனைகள் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். இது கடந்த காலத்திலும் சொன்னோம், இப்பயும் நம்ம சொல்றோம். இந்த அரசு நம்ம யோசனை ஏத்துட்டு இருக்கிறாங்க. இந்த அரசுக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இல்லை. அதனால்தான் அனுபவப்பட்ட நம்ம இடம் கருத்துக்களை கேட்டு ஆமா செய்யலாம் அந்த வகையில தான். ஏன்னா நானும் போய் செக்ரட்டேரியட்ல போய் நீர்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஆனந்த் அவர்களை சந்தித்து அவருடைய அதிகாரிகளிடம் 2 மணி நேரம் ஆலோசனை வழங்கினேன். என்னன்னா நீர் மேலாண்மை பற்றி, நீர் திட்டங்களை பற்றி. இது நானா சொன்னேன், நானா டைம் வாங்கி நான் போனேன். அமைச்சர் சொன்னார் நான் வந்து உங்களை பார்க்கிறேன்னு சொன்னார். வேண்டாம், நான் வரேன், உங்க ஆபீஸுக்கு வரேன், உங்க அதிகாரியை நான் சந்திக்கிறேன். எனக்கு ஈகோ எதுவுமே கிடையாது. எனக்கு தமிழ்நாடு வெற்றி பெறணும், தமிழக மக்கள் வெற்றி பெறணும், அவ்வளவுதான். அந்த வகையில தான் போய் ஆலோசனை எல்லாம் கொடுத்தோம். அது ஃபாலோ அப் இருக்கும். நீங்க சட்டமன்றத்தில் ஏதோ முனைவர் சௌமியா மட்டும்தான் இல்லை, நம்ம கிட்ட இன்னும் 3 சிங்கக்குட்டிகள் இருக்கு. அவங்களையும் பார்க்க போறீங்க நீங்க. அதனால இதெல்லாம் நம்முடைய பெருமைகள். இதெல்லாம்